நம்ம போன பதிவுல லைட்டா ஒரு விஷயத்த பார்த்துட்டு போயிட்டோம். ஜெர்மனி கிட்ட இருக்கக்கூடிய 30% கொண்டா 2029 வரைக்கும் போற கன்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருப்போம். ஆக்சுவலா அத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஏன்னா ஆண்ட்ரி மெல்னிக் அவர்கள் யுஎன் ரெப்ரசன்டேட்டிவ் உக்ரைனுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறவர். அவர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சும்மா கனாலாம் கண்டுட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் இல்யூஷன்லாம் கிடையாது. அதாவது ஜெர்மனி இருக்கிறாங்க இல்லையா, இப்போ லோட் ஆயிருக்கும். அதை நீங்க பாத்தீங்கன்னா நான் கூட ஒன்று ரெண்டு வித்துருவேன். நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆசை இருக்கு அப்படிங்கிறது போல. அதாவது ஜெர்மனி இருக்கிறாங்க இல்லையா, 30% அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அரசனல்ல எங்களுக்கு கொடுக்கணும். அதுல 45 ஹீரோ ஃபைட்டர் டைப் 1, ரெண்டாவது 100 லெப்பர்ட் டேங்க், அப்புறம் 300 ஆர்மர்டு வெஹிக்கல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் பத்தாது. இது கூட என்ன செய்யணும் அப்படின்னா 5% 0.5% ஜெர்மனியோட ஜிடிபி எங்களுக்கு கொடுக்கணும். அப்படி அலோகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்தமா 86 பில்லியன் யூரோஸ் 2029க்குள்ள முடியும். இத செய்யணும். ஜெர்மனி முதல் இதை செய்யணும். அது மட்டும் இல்லாம அதாவது யூரோப்பியன் யூனியனும் G7 சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபில 0.5% வந்து உக்ரைனுக்குன்னு ஒதுக்கணும். அப்படி ஒதுக்குனாங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்ங்கிறது 550 பில்லியன் யூரோஸ் வந்து. இதுதான் ரியாலிட்டி. இப்படி பேசுங்க, கணக்கெல்லாம் இப்படி பேசணும். அதாவது நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே பத்தாது. நம்ம நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணும், பாதுகாப்பு, நாட்டு மக்களோட நலனுக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜிடிபில 5% கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் திக்கு முக்காடி போயிட்டு இருக்கிறாங்க நேட்டோல இருக்கக்கூடிய நாடுகள். இதுல 0.5% உக்ரைனுக்குன்னு வேணும்னு கேட்கிறாங்கன்னா எப்படி? அதாவது இது மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இது போல உக்ரைன் தரப்பு வந்து ஒரு டிமாண்ட் வச்சுக்கிறாங்க. ஏன்னா போர் செய்ன்னு உக்ரைன்ல இருக்கிறவங்களை சொன்னாங்க அப்படின்னா, போர் செய்யணும், ஆயுதம் கொடு, பணம் கொடு அப்படிங்கிற போல உக்ரைன் தரப்பு வந்து கேட்கிறாங்களா? பணம் கொடு, செய்யறேன், சும்மாலாம் செய்ய முடியாது அப்படிங்கிற போல உக்ரைன் தரப்பு வந்து மிரட்டுறாங்களா யூரோப்பியன் யூனியனை அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. அடிச்சாச்சு, பாதி மட்டும் முழு மட்டும் அடிச்சாலாம் யூரோப்புக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம திரும்பவும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துக்கிறாங்க. நேட்டோலையும் ஈயோலையும் சேர்த்துப்பேன்னு உத்தரவாதம் கொடு, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற உக்ரைன் தரப்புல இருந்து இருக்காங்களா? இதுக்கு மேல இது வந்து அல்டிமம் மாதிரி தெரியுது. இதெல்லாம் செஞ்சா சண்டை செய்வேன், இல்லைன்னா ரஷ்யாவுக்கு இணக்கமா போயிடும் அப்படிங்கிறது போல மிரட்டுறமே தெரியுது யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற சிலர் தரப்பு இருந்து கேள்வி இருக்கு. எது எப்படி இது போல ஒரு டிமாண்ட் வச்சுக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன். என்ன மாதிரியான இதுக்கு ஒத்து வருவாங்க, இல்லை ஏதாவது நெகோசியேஷன் போகுமா, என்ன எதுங்க தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்பானே. இந்த நீடு இல்லைன்னா ரஷ்யா தான் சண்டை பிடிக்க முடியாதுப்பா அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து இருக்குமா இருக்கும். இப்போ சீஸ்ஃபயரை பத்தி சொன்னாங்க. இந்த சீஸ்ஃபயர் வந்து பண்ணா முடிவடைஞ்சிருக்கு, அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ரஷ்ய தரப்பு வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த சீஸ்ஃபயர் இருதரப்புலையும் பிரேக் பண்ணிக்கிறாங்க, இருதரப்புலையும் குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க அப்படிங்கிறது போல மேற்கு மீடியாக்கள் தரப்புல இருந்து வந்திருக்கு. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஏன்னா காலையில இருந்து ஒரு டைம் பீரியட்லயும் 10, 20, 30, 40, 46 வரைக்கும் ஒரு நாள்ல சீஸ்ஃபயர் வயலேஷன் நடந்திருக்கு, அஃபென்சிவ் ஆபரேஷன் நடந்திருக்கு களத்துல அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வச்சதுக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கிட்ட போய் கேட்கும்போது, எங்க 1000 தடவை மீறிட்டாங்க, போங்க நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிற போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ சீஸ்ஃபயர் போட்டுச்சு, அதை கடைபிடிக்க முடியல இரு தரப்புலையும் ப்ராப்பரா. ஸோ அதனால இதுக்கப்புறம் யாரும் சீஸ்ஃபயர் தூக்கிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா சீஸ்ஃபயர் இப்ப முதல்ல அறிவிச்சு கடைபிடிச்சது ரஷ்யா தான், அது ப்ராப்பரா இல்லை அப்படின்னா நீங்க அறிவிச்சு நீங்க கடைபிடிங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற இதுக்கு மேல ரஷ்ய தரப்பு வந்து சொல்லிடுவாங்களா? ஏன்னா கேட்கறது நியாயமா தானே இருக்கும். இதுக்கு மேற்கு நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா முதல்ல யார் சீஸ்ஃபயர் போடுறாங்களோ அவங்களால ரிட்டாலியேட் பண்ண முடியாது. அதை சாதகமா பயன்படுத்தி இருக்கக்கூடிய கொஞ்சம் டைம் உக்ரைன் யூஸ் பண்ணி வந்து அடிக்கிறது, இதே வேலையா தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே போல வந்து திரும்பவும் நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? ஸோ அதனால ரஷ்ய தரப்பு வந்து வெயிட் பண்றாங்க, இந்த தடவை நீ சீஸ்ஃபயர் போடு அப்படிங்கிறது போல. ஸோ அது போல ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறது போல பார்க்கலாம். ஆனா இப்போ உக்ரைன் தரப்பு என்ன டிமாண்ட் வச்சுக்கிறாங்களா, எங்க சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல மட்டும் தாக்குறதுக்கு 30 நாளைக்கு சீஸ்ஃபயர் போடுங்களேன், கம்ப்ளீட் சீஸ்ஃபயர்லாம் போடலினா பரவாயில்ல, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்காம இருக்கிறதுக்கு மட்டும் சீஸ்ஃபயர் போடுங்களேன் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து கோரிக்கைகள் வந்திருக்கு. இது ரஷ்ய தரப்பு வந்து எந்த மாதிரியான அக்செப்டன்ஸ் இருக்குமா, இல்லை எதிர்ப்புகள் இருக்குமா, இல்லை ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த சீஸ்ஃபயர்ங்க திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சமயத்துல உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, அந்த ஈஸ்டர் பண்டிகை இப்போ சர்ச்சுக்கு போய் செலிப்ரேட் பண்ணலான்னு போய்க்கிறாங்க. பாவம்,
அங்க போனோடனே மிலிட்டரி ஆளுங்களாம் வந்துக்கிறாங்க. பார்த்தோன்னே எட்ரா குட்டைய ஓடுறா வீட்டுக்கு அப்படிங்கும் போல உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஆண்களை தெரிச்சு ஓடுறாங்க. அதாவது இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆண்கள் பயந்து ஓடுறாங்க, பெண்கள் தைரியமா நின்று ஃபேஸ் பண்றாங்க. அப்படியே நிலைமை தலைகீழா மாறி பாருங்க அப்படிங்கிறது போல இருக்கு. உக்ரைன்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 20,000 பேத்துக்கு மேல மாட்டிக்கிறாங்க அப்படின்னா தப்பிச்சு போறதுல பாவம் உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஆண்கள் தான். அது மட்டும் இல்லாமல் வைலன்ஸ் காட்சிகள் அதிக அளவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அது என்ன ஏதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்டுக்கிறோட யாரை பார்த்தாலும் சிக்கினாங்கன்னா அடிக்கிறாங்களாமா. ஸோ அது போல வைலன்ஸ் காட்சிகள் அதிகமாக வருது. அது மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸ் விட்டுருங்க, ஒரு குழந்தை ஒரு பாப்பா டிசிசி வண்டியை பார்த்துருக்குது, பார்த்தோன்னே மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டு போயிருக்குது. இதுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் கருத்துக்கள் செய்கிறான். உன்ன மாதிரிதான் இருக்கணும், வாமா 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 அப்படிங்கிறது போல. ஸோ பெண்கள் இதுக்கு மேல வயலன்ஸ்ல இறங்கிடுவாங்களா டிசிசி எம்ப்ளாயிஸ் மேல அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உக்ரைன் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று இடத்துல. ஏன்னா போர் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா மேலும் மேலும் சிக்கல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஷாகி ட்ரோன் இருக்கு இல்லையா, ரஷ்யாவால யூஸ் பண்ணக்கூடிய ஷாகி ட்ரோன்கள், லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள் பல மணி நேரங்கள் ஒரு இடத்துல தாக்குதல் பண்றதுக்கு முன்னாடி வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஷாகிட்ல பல அப்டேட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன அப்படின்னா இந்த ஷாகிட்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி, இந்த ஷாகிட் ட்ரோன்ல ஆப்டிக்கல் எலக்ட்ரானிக் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. அதிநவீனமயமாக்கப்பட்ட ஷாகிட் ட்ரோன்கள். இதுல என்ன அப்படின்னா இந்த ஷாகிட் ட்ரோன்களை ஏவி விட்டதுக்கு அப்புறமா பல மணி நேரம் ஒரு இடத்துல வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதோட ஆப்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இந்த ஆப்டிக்கல்ங்கிறது லென்ஸ். ஸோ அது பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ணுது இது மிலிட்ரி வண்டி தான், இது மிலிட்ரி வண்டி இல்லை அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா அந்த ஷாகிட் ட்ரோன்கள் கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு வண்டி மிலிட்ரி வண்டி இருந்ததுன்னா அந்த இடத்துல தாக்குதல் பண்ணுது. அதுக்கு முன்னாடி பல மணி நேரம் ஒரு இடத்துல வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணுது, பண்ணதுக்கு அப்புறமா தாக்குதல் பண்ணுது அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல என்ன ஒரு இதுனா வயர்லெஸ்ஸா கண்ட்ரோல் பண்ண முடியுது இந்த ஷாகிட் ட்ரோன்களை. இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஷாகிட் ட்ரோன்களை கடைசி நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா எஃபிவி ட்ரோன்கள்லாம் எப்படி இந்த கேமரால பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கைடு பண்ணி அடிக்கிறாங்க. இந்த காமிகாசி ட்ரோன்கள்லாம் ஒரு லொக்கேஷன் கொடுத்து ஏவி விட்டா அதில் போய் அடிக்கும். இதுதான் வேலையை பார்த்துட்டு இருந்தது. இப்பெல்லாம் என்ன செய்யுதுன்னா இந்த ஷாகிட் ட்ரோன்கள் விஷுவலா பாத்தீங்கன்னா ரிகானிசன் ட்ரோன்களா மாறுது. அப்படி பார்க்கும்போது அந்த பகுதியில சந்தேகத்துக்கு அடிப்படையில ஏதோ ஒரு வண்டி இருக்குது, நகர்வுகள் இருக்கு, இராணுவம் இருக்குது, இலக்கு தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அந்த ட்ரோன்களே முடிவெடுத்து போய் தாக்குதல் பண்ணுது. இது போல வேலைகள் இந்த ஷாகிட் ட்ரோன்கள் செய்யுது. இதனால இழப்புகள் உக்ரைனுக்கு அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இப்ப கூட இந்த ஷாகிட் ட்ரோன்கள் தாக்கும் போது அதுக்கான வீடியோ பதிவுகள், ஷாகிட் ட்ரோன்கள் தாக்குது இல்லையா, ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. அது கூடவே அந்த ஷாகிட் ட்ரோன்கள் தாக்குதல் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இது போல ரொம்ப நேரம் வட்டம் அடிச்சிருந்து கடைசியில் போய் அட்டாக் பண்ணது பார்த்தா வெடி விபத்து நடக்குது அப்படிங்கிறது போல, அதுவும் டபுள் எக்ஸ்போஷன் நடக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. இது போல அப்கிரேடேஷன்ல ஷாகிட் ட்ரோன்களுக்கு இருக்கிறதுனால இழப்புகள் அதிக அளவுல உக்ரைனுக்கு ஏற்படலாம். இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது ரஷ்யாக்கு அப்படிங்கறது அடுத்த வரக்கூடிய செய்திகள் இதை பத்தி ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஆயுத வளர்ச்சி அப்படிங்கிறது ரஷ்யா கிட்ட அதிக அளவுல இருக்கு. அதை எதிர்த்து சண்டை பிடிக்கணும் அப்படின்னா உக்ரைனுக்கு அதிக அளவுல ஆயுத உதவிகள் தேவை. ஸோ அதனாலதான் உக்ரைன் பாத்தீங்கன்னா ஜெர்மனி கிட்ட இந்த அளவுக்கு டிமாண்ட் வச்சிருக்காங்க, G7 கிட்ட டிமாண்ட் வச்சிருக்காங்க, யூரோப்பியன் யூனியன் கிட்ட டிமாண்ட் வச்சிருக்காங்க. இதுல என்னன்னா யூரோப்பியன் யூனியன்ல டிமாண்ட் வைக்கலாம். இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த நாடு தான் பாத்தீங்கன்னா G7லயே இருக்குது, இட்டாலி, பிரான்ஸ், பிரிட்டன். இதுல அமெரிக்கா ஒத்துக்குவாங்களா? அப்புறம் ஆல்ரெடி அதுலேயே G6 மாறிடுது. இது எப்படி அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ உலகத்தை இணைக்கக்கூடிய ஒரு மையமா உக்ரைன் மாறுதா? ஸோ அப்படி மாறுறதுனால இவங்க உலக போரை இனிஷியேட் பண்றாங்களா? உக்ரைன்னால உலக போர் ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஆகுது அப்படிங்கிற கேள்வியில இருக்கு. அமெரிக்கா இல்லாத உலகம் போருக்குள்ள என்ட்ராகுது அப்படின்ற கேள்வி இருக்கு. சரி, ஓகே, இந்த பிராந்தியம்ங்கிறது ஒரே பதட்டமா இருக்கு. அப்படியே நம்ம இஸ்ரேல் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா இஸ்ரேல் தொடர்ந்து காசாக்குள்ள பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இப்போ அல்கசாம் பிரிகேட் இருக்காங்களே, அவங்க தரப்பு பழையபடி செய்திகள் வர ஆரம்பிச்சிச்சு, வீடியோ பதிவுகள். அங்க இருக்கக்கூடிய டேங்கை பார்த்தோம், நான் டேங்கை தாக்குறோம் அப்படிங்கிறது போல. என்னதான் கட்டுப்பாட்டுக்குள்ள இஸ்ரேல் பகுதிகளை எடுத்துட்டாலும் அந்த இடத்துல மறைஞ்சிருந்து இது போல ஒரு 2 வேலைகளை செஞ்சு விட்டு போயிடுறாங்க. இழப்புகள், பொருள் சேதங்கள் அல்கசாம் பிரிகேடை பொறுத்த வரைக்கும், அதான் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு
அவங்களுக்கு ஆயுத இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். பொருளாதார ரீதியா நெருக்கடிகள் கொடுக்கணும். அதிக அளவில் டேங்க்களை இழந்துட்டாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, இல்ல திரும்பவும் சீஸ்ஃபயர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா அவங்க குரூப் ஆகணும் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால. அது மட்டும் இல்லாம ஈரானை தாக்குறதுக்கும் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல். இந்த நியூக்ளியர் அட்டாக்ல என்ன வேணா பேசிக்கங்க, என்ன வேணா நடக்கணும், அவங்க அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்கன்னு எங்களுக்கு சந்தேகம் தான், நாங்க தாக்குதல் பண்ணுவோம், லிமிடெட் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படிங்கிற இஸ்ரேல் தீர்க்கமா இருக்கிறாங்க. ஆனா பேச்சுவார்த்தை சுமூகமா போயிட்டு இருக்கு. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கான தேதிகளையும் குறிச்சிருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. சுமூகமான முடிவு அமெரிக்காக்கு ஈரானுக்கு நடுவில் இருக்கும்போது இந்த சமயத்துல இஸ்ரேல் போய் ஈரான் மேல தாக்குதல் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. இந்த பிராந்தியமும் பதட்டமா தான் இருக்கு. அப்படியே நம்ம ஏசியா இந்தோ பசிபிக் சைடு போயிட்டோம் அப்படின்னா இந்த சீனா இருக்கிறாங்க இல்லையா, அதிக அளவுல தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நம்ம அந்த ரோபோ பார்த்தோம், பெஸ்டிசைட்ல அடிச்சுட்டு இருக்குது, மருந்தெல்லாம் அடிச்சுட்டு இருக்குது விவசாயத்துல அப்படிங்கிறது போல பூமியில அடிக்குதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ரோபோ யூஸ் பண்ணி ஓட்டப்பந்தயம் எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த ரோபோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார் ஷோரூம்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, எக்ஸிக்யூட்டிவா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் எங்க போகுது, நம்மளால தூக்கி வீசிடுவாங்களா? டெர்மினேட்டர் படம் இல்லை, இதுக்கு மேல ரியாலிட்டி இதுக்கு மேல அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். நம்மளுக்குள்ள வேலை இல்லையா, எதுக்குமே வேலை இல்லையா, எல்லாமே ரோபோ வந்துருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹைட்ரோஜன் குண்டை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அந்த குண்டு வந்து என்ன குண்டு தான் போட்டா 1000 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் நிலை ஏற்படும் அப்படிங்கிற சொல்றாங்க. இது மிக மோசமான ஒரு விஷயம். இது போல குண்டுகள் அதிக இழப்புகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது சேதாரங்கள் அதிக அளவுல இருக்கும். சீனாக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கொஞ்சம் பதட்டம் தான். எந்த மாதிரி இந்த நாடுகள்லாம் கையாள போறாங்க யுத்திகளை, ஏன்னா ரொம்ப நெருக்கடிகள் வந்து அமெரிக்காவோட அதிபர் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப அவரே பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாரு. இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ரிசல்ட் தெரிஞ்சதுதான். சீனாக்கு எகெயின்ஸ்டா இவங்க எக்கனாமிக் வார்னு போறாங்கன்னா கண்டிப்பா அமெரிக்கா தோப்பாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, சீனா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது 2 ஸ்டெப் உள்ள போயிட்டு 1 ஸ்டெப் பேக் அப்படிங்கிறது போல, 4 ஸ்டெப் உள்ள போயிட்டு 2 ஸ்டெப் பேக் அப்படிங்கிறது போல, 5 ஸ்டெப் உள்ள போயிட்டு 2 ஸ்டெப் பேக் அப்படிங்கிறது போல. இது என்னன்னா பகுதிகளுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் உள்ள போறது, சின்ன பகுதிகள் வந்து பின்வாங்குறது அப்படிங்கிறது போல. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா சில பகுதிகள் சீனாக்கு புதுசா கட்டுப்பாட்டுகள் எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ இது போல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எக்கனாமிக் வார்ல அமெரிக்கா பயன்படுத்துறது. அமெரிக்கன் எக்கனாமி வீக் ஆனாலும் 2-3 டேஸ்ல ரெக்கவர் ஆகும். ஆனா சீனாவோட எக்கனாமிங்கிறது அடி வாங்கின மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும். அது ரெக்கவர் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ இதை அமெரிக்கா பயன்படுத்துறாங்க அப்படிங்கலாம் சில அனலிஸ்ட்ல வந்து கத்துக்கள் இருக்கு. என்ன எதுங்க தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைஞ்சு இந்த ட்ரேட் வாரை பீட் பண்ணி திரும்பவும் அமெரிக்காவை பேச்சுவார்த்தை கொண்டு வருவாங்களா, இல்ல அமெரிக்காவோட அதிபர் ஜெயிச்சுட்டு பிரிக்ஸ் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கலைச்சு விட்டு எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை கூப்பிடுவாரா? என்ன நடக்க போகுது? இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிவு வருமா, இல்ல உலக போரா மாறுமா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். பை.